போன பாட்டுல 201 பிளேயர்ல 101 பிளேயர் கேம் விளையாட வேணாம்னு நோட் பண்ணிருப்பாங்க. அதனால உடனே கேமை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா பிளேயர்ஸையும் நைட் டைம்ல சீக்கிரட்டா கொண்டு போய் நடு ரோட்ல ஜட்டியோட விட்டு போயிடறானுங்க. இப்போ நம்ம பிளேயர் 456 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போன பாட்டுல நடந்த எல்லாத்தையும் சொல்லி அந்த கேம்ல நடத்துற ஆளுங்களை பிடிக்க சொல்றாரு. ஆனா போலீஸ் இவர் சொல்ற எதையுமே நம்ம தயாரா இல்ல. இந்த ஆளுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை விட்டு அவரை வெளியே துரத்தி விட்டுறாங்க. சரி நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம்னு பார்த்தா அவங்க வீட்லயே இல்ல. சக்கரை வியாதியால ரொம்பவே பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அம்மாவை காப்பாற்றவே முடியும். இவரு தெரிஞ்சவன் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரன் எல்லார்கிட்டயுமே காலில் விழுவாத குறையா கெஞ்சி பாக்குறாரு. ஆனா ஒருத்தன் கூட இவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல. அடுத்து இவரோட சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டா இருக்க ஆளு இந்த கேம் விளையாட வந்திருப்பாரு. இவரு தன்னோட சொந்த பணம், வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியோட பணம், அங்க அக்கௌண்ட் வச்சிருக்க கஸ்டமர்ஸோட பணம் எல்லாத்தையும் ஸ்டாக், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஏகப்பட்டதுல இன்வெஸ்ட் பண்ணி ஃபுல்லா நஷ்டமாகி இப்ப 38 கோடி ரூபாய் கடன்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம எப்ப வேணா இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு பொண்ணு இவர்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிருப்பால, அவளும் இதே கேம் விளையாடலாம்னு வந்திருப்பா. இந்த பொண்ணு நார்த் கொரியால இருந்து தம்பியோட தப்பிச்சு வந்தவ. தன்னோட அப்பா அம்மாவே நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாவுக்கு கூட்டிட்டு வரதுக்கு இவளுக்கு 25 லட்சம் ரூபாய் வேணும். நாலாவது நம்ம பிளேயர் 456 ஃபர்ஸ்ட் கேம்ல ஒரு ஆள் காப்பாத்தி விட்டுருப்பார்ல, இவர் பேர் அலி. கொரியால போதுமான வருமானம் கிடைக்காதனால திரும்ப சொந்த ஊருக்கே ஃபேமிலியோட போயலான் இருக்காரு. ஆனா பழைய சம்பள பாக்கி கேட்க போன இடத்துல முதலாளியோட பிரச்சனையாகி அவரோட கை மிஷின்ல சிக்கி பீஸ் பீஸ் ஆகிடுது. அதனால இவரும் எப்ப வேணா போலீஸ்ல மாட்டலாம். அடுத்து ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுக்கு ஒரு ரவுடி வந்திருப்பாரு. இந்த தன்னோட கேங் லீடர் பணத்தை ஆட்டையை போட்டு ஜாலியா செலவு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால இவங்க குரூப்ல உள்ளவங்களை இவரை கொலை பண்றதுக்கு வெறி கொண்டு துரத்திட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் இந்த எல்லா பிளேயர்ஸ் விளையாண்ட கேமை விட இவங்க தினம் தினம் வாழ்ற வாழ்க்கை ரொம்பவே கொடூரமானதாகவும் பயங்கர ஆபத்தானதாகவும் இருக்கு. இப்படி டெய்லி மனசால நொந்து நொந்து செத்து நரக வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலா மறுபடியும் அந்த கேம்ல கலந்துக்கிட்டு எல்லாத்துலயும் ஜெயிச்சு ஒன்னு கோடீஸ்வரனா வெளியே வரும், இல்லனா அங்கேயே நம்ம ஜோலி முடிஞ்சு போகட்டும்னு எல்லா பிளேயர்ஸும் திரும்ப அந்த கேம் விளையாடுறதுக்காக வராங்க. இவங்க ரெண்டாவது என்ன கேம் விளையாடுனாங்க, அதுல யாரெல்லாம் உயிர் தப்பிச்சாங்கன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.